கடைசியா என்னோட ஒரே ஒரு கேள்வி, அதாவது சட்டப்படி நடக்கல. இவர் ஒரு பெரும்பான்மை உறுப்பினர்களால் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு இவர் ஒப்புதல் கொடுக்கல அப்படின்ட்டு பாருங்க. ஒரு நாள் 2 நாள் கிடையாது சார், கிட்டத்தட்ட 900 நாள் காத்திருப்புக்கு பிறகு, 900 நாட்கள் காத்திருப்புக்கு பிறகு நீதிமன்றத்திற்கு ஒரு மாநில அரசு செல்கிறது. ஆனா சென்று அது மாத கணக்கில் அந்த வழக்கு நடந்து அதுல ஒரு ஜட்ஜ்மெண்ட, ஒரு விசாரணையினுடைய உச்ச அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட கொடுத்த பிறகு இந்த என்ன சொல்றாங்க, ஜனநாயக சக்திகளுக்கு எதிரான அணு ஏவுகணையை போன்று உச்ச நீதிமன்றம் இந்த 142 பயன்படுத்தி இருக்குன்னு சொல்றாரு. இத நீங்க என்ன சொல்றீங்க? இத நீங்க என்ன சொல்றீங்க? கேளுங்க, அதுல திருத்தீங்க. அதாவது இல்ல, உறுதியா சொல்றேன், இத ரிவிஷனுக்கு மறுபடியும் கவர்மெண்ட் போகும். அதான் கவர்னரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் போகும். சென்ட்ரல் கவர்மெண்டோட லா டிபார்ட்மெண்ட் போகும்போது இத சேலஞ்ச் ஆகி கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு நிச்சயமா அனுப்பப்படும். அரசியல் சட்டத்தினுடைய அமர்வுக்கு, அரசியல் சட்ட அமர்வுக்கு இது அனுப்பப்படும் பொழுது நிச்சயமா இத டீப்பா அனலைஸ் பண்ணுவாங்க, டீப்பா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு ஒருவேளை தேவைப்பட்டால் அரசியல் சட்டத்தினுடைய 142வது பிரிவுல திருத்தம் செய்ய வேண்டிய காலமும் தேவையும் வந்துருச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, பொது சிவில் சட்டம் என்று சாதாரண மக்களும் பொது சிவில் சட்டம் தேவைன்னு சொல்லி சாதாரண மக்கள் பேசக்கூடிய நிலைக்கு வந்துருச்சு. இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இருக்கு சார், எல்லா சட்டங்களும் நிறைவேறிக்கிட்டு இருக்கு. சரி, கதையெல்லாம் ஒப்பேறாது. தமிழ்நாட்டுல இவங்க இனிமேல் செல்ஃப் 2026 அரசு வீட்டுக்கு போகுது. கூச்சல் போட்டு இருக்கட்டும்.